வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோலலாம் நம்பர்னா என்ன? அத எப்படி யூஸ் பண்றது? ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்பர்னுடைய ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் மெத்தட்ஸ டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர்னுடைய ப்ராப்பர்ட்டீஸ். நம்பர் நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. இதுல மோஸ்ட்டா யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் மெத்தட்ஸ் பார்த்தா இங்க குடுத்திருக்கேன். இங்க ப்ராப்பர்ட்டீஸ நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த நம்பர் என்ன என்ன வேரியபிள் நேமோ அந்த வேரியபிள் நேம் கொடுத்து டாட் கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி நேம் ஓகேங்களா, அது யூஸ் பண்ணுவோம். இங்க இருக்கிறது எல்லாமே இது ப்ராப்பர்ட்டி நேம். இது எல்லாம் மெத்தட்ஸ் ஓகேங்களா. இந்த மெத்தட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பெராந்தசிஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கும், எண்ட் ஆயிருக்கும். இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஜஸ்ட் அதனுடைய ப்ராப்பர்ட்டி நேம் மட்டும் கொடுத்தா போதும். இதுல ஃபர்ஸ்ட் இதை நான் ரன் பண்ற ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ என்கிட்ட வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த எக்ஸ் டாட் இஸ் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். எக்ஸ் டாட் இஸ் ஆட்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இது ஒரு பூலியன் ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூவா இல்ல ஃபால்ஸான்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இப்போ இது ஆடா இல்ல ஃபால்ஸ், ஏன்னா 2ன்றது ஒரு ஈவன் நம்பர், அதனால இங்க ஃபால்ஸ்னு வந்துச்சு. இது ஈவனா இஸ் ஈவனா அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ட்ரூன்னு வருது. ஏன் அப்படின்னா 2ன்றது ஒரு ஈவன் நம்பர். இஸ் ஃபைனட்டா, இது ஒரு ஃபைனட் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றோம். எஸ் ட்ரூன்னு வருது, ஏன்னா இது ஒரு ஃபைனட். அதுக்கப்புறம் இஸ் இன்ஃபைனட்டா, இது ஒரு இன்ஃபைனட் நம்பரா அப்படின்றது செக் பண்றோம். ஃபால்ஸ்னு வருது, ஏன்னா இது ஃபைனட், அதனால இன்ஃபைனட்ன்றது ஃபால்ஸ்னு வருது. இஸ் நாட் ஏ நம்பரான்னு வருது. இஸ் நாட் ஏ நம்பரா அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை செக் பண்றோம். இல்ல ஃபால்ஸ், ஏன்னா இது ஒரு நம்பர். அப்புறம் இஸ் நெகட்டிவா அப்படின்றது செக் பண்றோம். இஸ் நெகட்டிவ்க்கு ஃபால்ஸ்னு வருது, ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ் நம்பர். இதுவே நான் இந்த இடத்துல ஒரு மைனஸ்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மைனஸ்னு கொடுத்துட்டு நான் இப்ப ரன் பண்றேன். ரன் பண்ணனா இஸ் நெகட்டிவ் ட்ரூ அப்படின்னு வந்துச்சு ஓகேங்களா. இப்போ நடுவில் ஒரு கேப் வரணுக்காக நான் ஒரு எம்டியா ஒரு டம்மியா ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்க வேர் ஒய் ஈக்குவல் டு 6.5 அப்படின்றது கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. 6.5 கொடுத்துட்டு இங்க இருக்கிறது எல்லாமே மெத்தட்ஸ் ஓகேங்களா. மெத்தட்ஸுக்கு எல்லாம் இது மாதிரி ஒரு பெராந்தசிஸ் அந்த மெத்தடோட நேமுக்கு அப்புறம் வரும். இப்போ இதனுடைய அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 6.5 அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா y டாட் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா 6.5 வருது. இதுவே இப்போ அப்சல்யூட்னு இங்க பாருங்க, அப்சல்யூட்னா ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரி மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது பிளஸ்ஸா மாத்தும். பிளஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் பிளஸ்ஸாவே வச்சுக்கோம் ஓகேங்களா. அந்த மைனஸ் வேல்யூ எடுக்கும். இப்போ மைனஸ் 6.5 சொல்லிட்டு வைக்கிறேன். இப்போ மறுபடியும் ரன் பண்ற பாருங்க. ஒய்யோட வேல்யூ மைனஸ் 6.5, ஆனா அப்சல்யூட் பண்ணோம் அப்படின்னா 6.5 அப்படின்னு வந்துச்சு ஓகேங்களா. இப்போ இது பிளஸ்லயே இருந்துச்சு அப்படின்னா அதே 6.5 தான் இருக்கும். இது அப்சல்யூட். அப்புறம் ரவுண்ட் பண்றது, 6.5 ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 7 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். அப்புறம் ஃப்ளோர்ன்ற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய ஃப்ளோர் வேல்யூ 6.5 ஃப்ளோர் வேல்யூ என்னது 6. அப்புறம் ட்ரங்கேட்ன்றது யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 6.5 இந்த 0.5ன்ற வேல்யூ டெசிமல் வேல்யூ ட்ரங்கேட் ஆயிட்டு நம்மளுக்கு இன்டீஜர் போர்ஷனுடைய வேல்யூ 6ன்றது மட்டும் வரும், அதான் ட்ரங்கேட். அப்புறம் சீல், இது ஃப்ளோர் வேல்யூ 6, சீல் வேல்யூ 7. அதாவது இந்த மாதிரி ஒரு டெசிமல் நம்பருக்கு, அதாவது ஃபிராக்ஷன் நம்பருக்கு 6ன்னு வரது ஃப்ளோரு, சீல்னா மேல டாப்ல வருது. இது இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஹோல் நம்பர் வருது அப்படின்றது செக் பண்றது. இப்ப 6.5க்கு நெக்ஸ்ட் ஹோல் நம்பர் என்ன வருது 7 ஓகேங்களா. அதனால இதனுடைய சீல் வேல்யூ 7. இந்த மெத்தட் y டாட் சீல்னு கொடுத்தோம்னா நம்ம சீல் வேல்யூ பார்த்தா கிடைக்கும். அது மாதிரி ரிமைண்டருக்கு ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு y டாட் ரிமைண்டர் எக்ஸ், அதாவது 6.5 அதாவது இப்போ நான் -2 +2 மாத்திக்கிறேன். 2ஆல நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ரிமைண்டர் வரும், 6/2 3 ஈவனா டிவைட் ஆயிடும். இந்த 0.5ன்றது ரிமைண்டரா பார்த்தா கிடைக்கும். இது இந்த இடத்துல 0.5 இல்லாம இது 7ஆ இருக்குன்னு வச்சுங்களேன்.
7 இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்து என்ன வரும்? 1ன்றது வந்து வரும். ஏன்னா 7/2ல வந்து 6 வந்து ஈவனா வந்து டிவைட் ஆயிடும். 1 வந்து ரிமைண்டரா வந்து இருக்கும். ஸோ அந்த ரிமைண்டர் வேல்யூ வந்து செக் பண்றது இது. ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே நம்பருடைய ப்ராப்பர்ட்டிஸ். இஸ் ஆடா, இஸ் ஈவனா, இஸ் ஃபைனைட், இஸ் இன்ஃபைனைட், இஸ் நாட் எ நம்பர். என்ன இஸ் நாட் எ நம்பர். அப்புறம் இஸ் நெகட்டிவா, இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ், நம்பருடைய ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் மெத்தட்ஸ், அப்சல்யூட், ரவுண்டு, ஃப்ளோர், ட்ரங்கேட், சீல், ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே நம்பர்னுடைய மெத்தட்ஸ். ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைச்சிருக்கேன். கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. இதை வந்து நீங்களும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது எல்லாமே, இந்த எல்லா மெத்தட்ஸும் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னன்னா, இந்த இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்குல்ல, இந்த இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மேல நீங்க ஹோவர் பண்ணீங்க, நீங்க மவுஸ் கர்சர் எடுத்துட்டு ஹோவர் பண்ணீங்கன்னா ரிட்டர்ன்ஸ், இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றது இங்க வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு பூலியன் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றது வந்து இருக்கு. இங்க இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ரிமைண்டர்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நம்பரை வந்து ரிட்டர்ன் பண்ணும். எய்தர் அது வந்து ஒரு இன்டீஜராவோ இல்லை ஒரு டபுள் வேல்யூவோ இது வந்து ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றது இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? இது ஹோவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இந்த அப்சல்யூட் நான் ஹோவர் பண்றேன். இங்க பாருங்க, அப்சல்யூட் ஹோவர் பண்ணிட்டு இங்க பாருங்க ஒரு சின்ன ஒரு சாம்பிள் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மாதிரி கேஸ்ல வந்து பார்த்தா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஓவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து படிக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, இந்த நான் ரிமைண்டர் ஹோவர் பண்றேன். இங்க பாருங்க, எனக்கு எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறாங்க. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.